நாங்க மக்களுக்காண்டி டங்ஷன் திட்டத்தை ரத்து பண்ணுவோம். இதுக்கு நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்குவீங்களோ? இப்படிதாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழக அரச பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மதுரையில டங்ஷன் சுரங்கம் வர மாரி வந்துருந்துச்சு. ஆனா இதுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்தவுடனே மத்திய அரசு அந்த திட்டத்த ரத்து பண்ணிட்டாங்க. அரிட்டாப்பட்டியை சேர்ந்த மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு திட்டத்த மத்திய அரசு ரத்து பண்ணிருக்காங்கன்னா, இதுக்கு காரணம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். ஏன்னா இவர் தான் மத்திய அமைச்சர் கிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி இந்த ஒரு திட்டத்தை ரத்து பண்றதுக்கு காரணமா இருந்தார் அப்படின்னு அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்திருக்காங்க. இந்த ஒரு பாராட்டு விழால அண்ணாமலை அவர்கள் கலந்திருக்காரு. அதுக்கப்புறம் மத்திய அமைச்சரான கிஷான் ரெட்டி அவர்கள்லாம் கலந்திருக்காரு. இதுல தாங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு தரமான ஸ்பீச் கொடுத்திருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஒரு திட்டத்தை மத்திய அரசு ரத்து பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் மக்களோட கோரிக்கை தான். ஏன்னா அவங்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கை. மத்திய அமைச்சருக்கோ மத்தவங்களுக்கோ இந்த ஒரு சுரங்கம் எந்த இடத்துல வரப்போகுது, இதனால எவ்வளோ பாதிப்பு ஏற்படும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க இந்த விஷயத்துல கோரிக்கை வச்சு உங்களோட கஷ்டத்த சொன்னனால தான் மத்திய அரசு உடனே செவிசாய்ச்சு இந்த ஒரு திட்டத்தை ரத்து பண்ணாங்க. ஏன்னா மத்திய அரசோட திட்டத்தை ரத்து பண்றது அப்படின்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல. இதுக்குன்னு நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஆனா இப்படி இருக்கும்போது கூட 24 மணி நேரத்துல நாங்க மத்திய அரசு இந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு காரணம் உங்களோட கோரிக்கை தான். ஏன்னா உங்களோட கண்ணீருக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. நீங்க அவ்வளோ கஷ்டப்படும்போது, உங்களோட கஷ்டத்திலேயே நாங்க துணை நிற்கணும் இல்லையா? இதனால தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம மாநில அரச பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காருங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னமோ நாங்க டங்ஷன் திட்டத்தை ரத்து பண்ணதுக்கு மாநில அரசு தான் காரணம். மாநில அரச பார்த்து பயந்து போய் தான் மத்திய அரசு இந்த விஷயத்த பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மாரத்தட்டி பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்கள பார்த்துலாம் நாங்க பயப்படல. நாங்க இந்த திட்டத்த ரத்து பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க உங்களோட கோரிக்கை தான். மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் நாங்க இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணோம். உடனே இதுக்கு இவங்க கிரெடிட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னமோ சட்டசபையில இவங்க தீர்மானம் கொண்டு வந்தனால தான், அத ஏத்துக்கிட்டு நாங்க இந்த சட்டத்த ரத்து பண்ணோம் அப்படின்ற மாரி இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க மாத்தி மாத்தி சட்டசபையில தீர்மானம் கொண்டு வரது தான் திமுகவுக்கு வேலையே. இப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல நாங்க நடவடிக்கை எடுக்க முடியுமா? பிரதமர் மோடி அவர்கள பொறுத்தவரைக்கும் பெரிய பெரிய நாடான ரஷ்யா, உக்ரைன் இந்த நாடுகள் கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டுறாரு. இப்படி இருக்கும்போது மாநில அரச பார்த்து பிரதமர் மோடி பயப்படுறான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த மாரி மாநில அரச விமர்சனம் பண்ணி பேசியிருக்காருங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அண்ணாமலை அவர்கள பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அரிட்டாப்பட்டி மக்களை போய் நேரடியா சந்திச்சு, "பாத்தீங்களா இந்த விஷயத்துல நாங்க குரல் குடுத்தவுடனே இது மாரி மத்திய அரசு இந்த திட்டத்த ரத்து பண்ணிட்டாங்க" அப்படின்னு இது மாரி தமிழக முதல்வர் பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அண்ணாமலை அவர்கள் இந்த மாரி ஒரு ஸ்பீச்ச குடுத்தவுடனே, "பாத்தீங்களா என்னமோ இந்த திட்டத்த ரத்து பண்ணதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு கிரெடிட் எடுத்துட்டு இருந்தீங்க. அண்ணாமலை அவர்கள் எப்படி புட்டு புட்டுன்னு வச்சாரு பாத்தீங்களா? இனிமேலாவது இந்த மாரி பேசாதீங்கப்பா" அப்படின்னு இது மாரி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல டிடிவி தினகரன் அவர்களும் ஆல்ரெடி இந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்கள பயங்கரமா பாராட்டினாருங்க. தமிழக முதல்வர் டைரக்ட்டா அரிட்டாப்பட்டி மக்கள பார்க்க போம்போது, அமமுக கட்சி தலைவரான டிடிவி தினகரன் அவர்கள் பயங்கரமா தமிழக முதல்வர விமர்சனம் பண்ணாரு. இவர் எப்பவோ இந்த பிரச்சனைய தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனைய வளர விட்டு மக்கள்லாம் போராட்டம் பண்ணி, இதுக்கு ஒரு நியாயம், தீர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த மக்கள போய் பார்க்கறனால என்ன பிரயோஜனம்? நியாயப்படி இந்த விஷயத்துல பாராட்டு மலைகள், மாலைகள் எல்லாமே அண்ணாமலை அவர்கள் கழுத்துக்கு தான் போகணும். ஏன்னா, அவர் தான் இந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸா இந்த விஷயத்த எடுத்துக்கிட்டு, மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் கிட்டலாம் போய் பேசி, இந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தாரு. அதனால இந்த விஷயத்துல அண்ணாமலை அவர்கள தான் பாராட்டணும் அப்படின்னு, டிடிவி தினகரன் அவர்கள் கூட அண்ணாமலை அவர்கள பயங்கரமா பாராட்டினாரு. இப்படி இருக்கும்போது, அண்ணாமலை அவர்களோட இந்த ஸ்பீச்சும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.